அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 8, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பெயினில் ரூபாய் 3440 கோடி முதலீடுகள் இருப்பேன்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ், ஜெனரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். பொறியின்மை யாருக்கும் பழியன்று, அறிவு அறிந்தே ஆள்வினை இன்மை பழி. நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யாருக்கும் பழியன்று, அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழின்னு ஆள்வினை உடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இது நேற்று நியூஸாக அதுக்கு முந்தின நாள் நியூஸில் வாசிச்சிருப்பேன். குடும்ப அட்டைகளிலிருந்து பெயர் நீக்கப்படாது, தமிழக அரசு உத்தரவாதம். நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை பதிவு செய்யாவிட்டாலும் குடும்ப அட்டைகளிலிருந்து பெயர் நீக்கப்படாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தினமணி செய்தி எதிரொலின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வெப்சைட்டில் பாருங்கள், இடைக்கால பட்ஜெட் மக்களவை ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. 2024-25 ஆண்டுக்கான மத்திய இடைக்கால பட்ஜெட்டுக்கு மக்களவை புதன்கிழமை ஒப்புதல் அளித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக வரலாறு படைத்தார் பும்ரா, ஐசிசி தரவரிசையில் முதலிடம் தெரிவிச்சிருக்காங்க. ஐசிசி டெஸ்ட் பவுலிங் தரவரிசையில் ஜாஸ்பிரித் பும்ரா முதலிடம் பெற்று வரலாறு படைத்தார். இதன் மூலம் இந்த சிறப்பை பெற்ற முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையும் நிகழ்த்தியுள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. பேட்டிங் தரவரிசைன்னு போட்டிருக்காங்க. பேட்டிங் தரவரிசையில் இடது கை பேட்டர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 37 இடங்கள் முன்னேறி 29வது இடத்தில் உள்ளார். சுப்மன் கில் 14 இடங்கள் முன்னேறி 38வது இடத்தில் உள்ளார். இங்கிலாந்து பேட்டர் ஷாக் கிராலி 8 இடங்கள் முன்னேறி 22வது இடத்தில் உள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான், இந்தியாவில் 20 லட்சம் பேருக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி சத்யநாதலா தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வரும் 2025 ஆண்டுக்குள் 20 லட்சம் பேருக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சார்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சி அளிக்கப்படும் என்று அந்த நிறுவனத்தின் தலைவர் சத்யநாதலா தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் கரெக்டாக நம்ம சேனலில் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேடம் இன்னொரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.